வணக்கம் அன்பார்ந்த மாணவர்களே. இப்பொழுது நாம் பாடம் 10க்கு வந்து விட்டோம். 10வது பாடத்தில் நாம் உடல் நோய் அனுபவங்கள் பற்றி பார்க்க இருக்கின்றோம். இதில் முன்னுரையில் சுசிலா என்ற பெண்மணி அடிக்கடி மைக்ரேன் தலைவலியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களால் சரியாக தன்னை கவனிக்க முடியவில்லை. அதனால் அவர் உடலாலும் மனதாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் கவலை, பயம், துன்பம் இவற்றாலும் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்ற இரண்டாவது உதாரணம் சபீனா என்ற பெண்மணி. இவர்கள் 30 வயது கடந்தவர்களாக இருக்கிறார்கள். புற்றுநோய் இவர்களுக்கு இருக்கிறது. அதனால் மிகுந்த கவலை அடைந்தவர்களாக இருக்கிறார்கள். இவரது கணவர் அவர்களுக்கு உதவி செய்வதாக இருக்கிறார். ஆனாலும் அவருடைய அம்மா அவர்கள் மிகவும் கவலைப்பட்டார்கள். இதில் நாம் பார்ப்பது முதல் எடுத்துக்காட்டு வலி சம்பந்தமாக, உடல் வலி சம்பந்தமானதாக இருக்கிறது. இரண்டாவது எடுத்துக்காட்டு கடுமையான ஒரு நோய் அதை பற்றி கூறுவதாக இருக்கிறது. ஒரு வலி அல்லது கடுமையான நோய் இருக்கின்ற பொழுது குடும்பத்தில் உள்ள அனைவரும் நமக்கு கவலைப்படுவார்கள், உதவி செய்ய முன்வருவார்கள். அவர்களுடைய கவனம் அனைவருக்கும் பாதிக்கப்பட்டதாக இருக்கும். அவர்களுக்கு அனைவரும் அதை சராசரியாக எடுத்து அவர்கள் உதவி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் அவர்கள் குடும்ப உறுப்பினர்களும் குழந்தைகளும் இருப்பார்கள். பாடம் 10(2) கடுமையான நாள்பட்ட வலி பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். நாம் இந்த பாடத்தை பொறுத்த மட்டும் 2 வகையாக பிரிக்கின்றோம். வலி 6 மாதத்திற்கு உள் இருக்கின்ற வலி என்றும் 6 மாதத்துக்கு மேற்பட்ட கடுமையான வலி என்பதை பற்றியும் பார்க்க வருகின்றோம். முதலாக வலி என்பது திசுக்கள் சிதைதல். நமது உடலில் உள்ள திசுக்கள் சிதைவதால் நமக்கு ஏற்படுவதுதான் வலி என்று சரபினோ ஸ்மித் இவர்கள் 2011ஆம் ஆண்டில் தன்னுடைய ஆய்வுகளில் கூறியிருக்கின்றார்கள். திசு பாதித்தால் மருத்துவ உதவி தேவைப்படுகின்றது. வலியினால் பல முனையில் பாதிப்பு ஏற்படுகிறது. வலியினால் பல வழிகளில் பாதிப்பானது ஏற்படுகின்றது. இதில் உடல், நடத்தை, பற்றறிவு அல்லது காக்னிஷன் அல்லது நமது உணர்வுகளால், அதாவது நாம் ஐம்புலன்களால் அறிவது, இவைகள் பாதிக்கப்படுகின்றன. உணர்வு, ஃபீலிங்ஸ், இவைகளும் பாதிக்கப்படுகின்றன என்று மார்க்ஸ் என்ற ஆய்வாளர் 2008ஆம் ஆண்டு கூறியிருக்கின்றார்கள். வலியானது எதிர்மறையாக பாதிக்கின்றது. நம்முடைய செயல்பாடுகள், சிந்தனை, அன்றாட வேலை அனைத்திலும் எதிர்மறையாக பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றது. ஆனால் வாழ்க்கையினுடைய நடமாட்டம், அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படுகின்றது. தொழில் பாதிக்கப்படுகின்றது. பணம் இதனால் செலவழிகின்றது என்று நாம் பார்க்கின்றோம். ஆகவே வலியானது கூடுகிறது. உதாரணத்துக்கு நாம் எலும்பு வலி எடுத்துக்கொள்வோம். இது 2-3 வகைகளில் இருக்கும். மத்தியமாக இருந்தால் எப்படி இருக்கிறது? சில சமயங்களில் கூடும், சில சமயங்களில் குறையும். ஆகவே அதனால் அதற்கேற்றபடி உடல் நலமானது நமக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றது. ஆகவே இந்த வலியானது அடிப்படையில் வீரியம் மிக்கதாக இருந்தால் நாம் என்ன செய்வது என்பதை பார்க்க வேண்டும். தீர்க்க முடியாததாக இருக்கலாம். அப்பொழுது நாம் மருத்துவரை நாட வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அதே போல் சில சமயங்களில் நீடித்த காலம் ஏற்படலாம், விட்டு ஏற்படலாம். வீரியம் மிக்கதாக இருக்கலாம், வீரியம் குறைந்தாக இருக்கலாம். ஆகவே இவைகள் பல்வேறு நிலைகளில், வழிகளில் நமக்கு வலியானது இருக்கிறது. நாள்பட்டது, குறைந்தது, விட்டு அல்லது தற்காலிகமானது என்று நாம் பல முறைகளில், வழிகளில் நாம் வலியினுடைய பண்பை பற்றி பார்க்கின்றோம். ஆகவே உளவியல் சார்ந்ததாகவும் இருக்கிறது. வலியானது நமக்கு மனதளவில் பாதிப்பையும் ஏற்படுத்துகிறது. நாள்பட்ட வலியானது நமக்கு மிக அதிக துன்பத்தை நாம் தருகிறது என்பதை பற்றி பார்த்தோம். உதாரணமாக சாதாரண வலியை பொறுத்த மட்டில், உதாரணமாக தோல் சிராய்ப்பு ஏற்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம். அது ஒரு எளிமையான ஒரு வலிக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது. ஆகவே இதனுடைய பாதிப்பு எப்படி ஏற்படுகின்றது என்றால், மனதளவில் பாதிக்கின்றது. அது தொடர்ந்ததாக இருக்கலாம், நீட்சியுடையதாகவும் இருக்கலாம். தற்காலிக வலியானது 6 மாதத்திற்குள் இருக்கும். அப்படி இருப்பதை நாம் தற்காலிக வலி என்று குறிப்பிடுகிறோம். இப்படித்தான் சாண்டர்சன் என்ற ஆய்வாளர் 2013ஆம் ஆண்டு குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே காயம், அந்த வலியானது நோயினால் ஏற்பட்டதாக இருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகிறார். அடுத்ததாக உறுப்புகள் உடைதல், உறுப்புகள் சிதைதல், உடைதல்
போன்றவை ஏற்படுகின்றன. அதேபோல் பிரசவ வலி, அது ஒரு உதாரணம். சிராய்ப்புகள், இவைகளெல்லாம் தற்காலிக வலி, குறைந்த காலத்திற்கான வலியை காட்டுவதாக இருக்கின்றன. அதற்கு நாம் என்ன செய்கிறோம்? மருந்து எடுத்துக்கொள்கிறோம். அவைகள் எடுத்துக்கொள்வது நமக்கு அதனை போக்குகிறது, நோயை போக்குகிறது என்று மார்க்ஸ் என்ற ஆய்வாளர் 2008ஆம் ஆண்டு கூறியிருக்கின்றார். உளவியல் துன்பம் தொடர்ந்து இருக்கின்றது. இதனால் மனதானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நாம் கஷ்டப்படுகின்றோம். நாள்பட்ட வலி என்றால் 6 மாதம் தாண்டியும் இருக்கும். இதைத்தான் நாம் ஆரம்பத்திலே கூறினோம். இவ்வாறு நாள்பட்ட வலியானது 6 மாதம் தாண்டி இருப்பதை குறிப்பிடுவது சாண்டர்சன் என்ற ஆய்வாளர் தனது கட்டுரையில் குறிப்பிடுகிறார். இதற்கு சான்றாக புற்றுநோய், எலும்பு வலி, ஆர்த்ரைட்டிஸ், இவைகள் நாள்பட்ட நோய். இவைகள் சாதாரணமான மருந்துகளுக்கெல்லாம் கட்டுப்படாது. மருந்து குடித்தால் மட்டும் கட்டுப்படாது. இதைத்தான் மார்க்ஸ் 2008 குறிப்பிடுகின்றார். நாள்பட்ட நோய்க்கு நம்பிக்கையை மக்கள் இழப்பார்கள். அதனால் நமக்கு என்ன ஆகுமோ, நீடித்த நாள் வாழ முடியும் என்று யோசிப்பார்கள். ஆகவே நம்பிக்கையை அவர்கள் இழக்கலாம். தூக்கமின்மை ஏற்படலாம். துன்பமும் கவலையும் ஏற்படலாம். அது அவர்களை வாட்டும். எப்பொழுது நீங்கள் தூக்கம் இல்லாமல் இருக்கிறீர்களோ அப்பொழுதே மேலும் கவலை கூடும், மேலும் செயல்பாடுகள் குறையும். இதைத்தான் இந்த ஆய்வுகள் கூறுகின்றன. இவைகள் நம்முடைய அன்றாட வேலையை பாதிப்பதாக இருக்கின்றன. நம்முடைய முயற்சி, புது முயற்சிகளுக்கு இளைஞர்கள் புதுமையான முயற்சிகளை மேற்கொள்வார்கள். இளம் பிராயத்தில் அதிகமான வேலை செய்ய வேண்டும் என்று நாம் முயற்சிப்போம். அவைகளுக்கெல்லாம் தடையாக இருக்கும். அதனால் நாம் இலக்குகளை அடைய முடியாமல் இருக்கும். ஆகையினால் தொழில் செய்ய முடியாத போது பொருளாதாரம் முடக்கம், பணம் நமக்கு இல்லாமல் இருக்கும். அதே போல் நோயை போக்குவதற்கு நாம் அதிகப்படியாக பணத்தை செலவழிக்க வேண்டியது இருக்கும். அதன் விளைவுகள் இவ்வாறு பல்வேறு விதமான துன்பங்களை நாம் அடைவதை பார்க்கிறோம். ஆகவே இந்த காரணிகள் பாதிப்பு உடையதா இல்லையா, எவ்வாறு இந்த நோய் ஏற்பட்டது, இந்த நாள்பட்ட நோய்க்கான காரணங்கள் என்ன என்பதை பற்றி நாம் ஆய்வு செய்கிறோம். இந்த துன்பங்கள் தொடர்ந்து இருக்கின்றனவா, துன்பங்கள் விட்டு விட்டு இருக்கின்றனவா என்பதை பற்றியெல்லாம் நாம் கவலை கொள்கிறோம். நாள்பட்ட விட்டு விட்டு வலி ஏற்படும் காரணம், வலி அதிகம் இவைகளில் இருக்கிறது. உதாரணமாக மைக்ரேன் தலைவலி, ஒரு தலைவலி என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். மைக்ரேன் தலைவலியில் விட்டு விட்டு ஏற்படும், சில சமயங்களில் வலி அதிகம் இருக்கிறது. இது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இரண்டாவது உதாரணம் தொடர்ந்த வலி. உதாரணம் முதுகு வலி, பேக் பெயின். இது தொடர்ந்ததாக நமக்கு இருக்கிறது, தொடர்ந்து நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது, விட்டு விட்டு அல்ல. மூன்றாவதாக நாம் ஏற்பட்டது நாள்பட்ட அதே சமயம் தொடர்ந்த வலி, பாதிப்பு ஏற்படக்கூடியது. உதாரணமாக முடக்குவாதம், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். முடக்குவாதமும் அதே போல் புற்றுநோய் வந்தவர்கள் எவ்வளவு துன்பப்படுகின்றார்கள் என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆகவே இவைகள் நாள்பட்டதாக இருக்கிறது, துறந்த வழியாக இருக்கிறது, பாதிப்புக்கு மிக அதிகமானதாக இருக்கிறது. வலி குணப்படுத்துவதை பாதிக்கும். இந்த வலியானது நம்முடைய குணப்படுத்துவதை பாதிக்கிறது. உடலை சீராக வைக்க முடியாமல் போகலாம். வலி அளவிடுதல், அதற்கு எவ்வாறு அளவிடப் போகிறோம், வலி எவ்வாறு அளவிடப் போகிறோம் என்றால் சுய விளக்கம் மூலம், கொஸ்டினயர் அல்லது இன்வென்டரிஸ் அல்லது வினா நிரல்கள், இவர்கள் மூலமாக நாம் என்ன செய்கிறோம் என்றால் அந்த நபரிடம் வினா நிரலை கொடுத்து அவர்கள் என்ன சொல்கிறார்கள், உடலில் எந்தெந்த பகுதிகளில் வலி இருக்கிறது, எப்பொழுதெல்லாம் வலிக்கிறது, அதிகமாக இருக்கிறதா குறையாக இருக்கிறதா என்பது போன்ற கேள்விகள் அடங்கிய வினா நிரல்களை கொடுத்து அந்த சுய விளக்கத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அது வாய்மொழியாக இருக்கலாம், மொழி இல்லாமல் சைகைகளாகவும் இருக்கலாம். மேலும் சில சமயங்களில் உடலினுடைய உஷ்ணம், இதய துடிப்பு, தசை இறுக்கம், தசைகளின் இறுக்கம், இவைகளையும் நாம் அளந்து பார்த்து அந்த நோயினுடைய தன்மையை நாம் கண்டறிய முயற்சி செய்கின்றோம். இவ்வாறு சாண்டர்சன் என்ற ஆய்வாளர் 2013ஆம் ஆண்டு குறிப்பிடுகின்றார். ஆகவே இதுக்கு வேறுபட்ட உளவியல் காரணங்கள் ஏற்படுகின்றன. அவைகளில் ஒன்று மன அழுத்தம். ஏற்கனவே பல பாடங்களில் முன்னாடியும் நாம் மன அழுத்தத்தை பற்றி முழு விவரமாக நாம் படித்தோம். அவற்றில் மன அழுத்தத்தில் தலைவலி, வயிற்று வலி போன்றவை மன அழுத்தம் அதனால் ஏற்படுகிறது. தலைவலியினால், வயிற்று வலியினால் நமக்கு மன அழுத்தமானது ஏற்படுகின்றது. அதை நாம் கவனமாக ஆய்கின்றோம். கவனமாக கவனித்து பார்த்து இதனால் தான் வருகிறது என்ற காரணத்தை அறிகிறோம். உதாரணமாக ஒரு உணவு சாப்பிடுவதால் நமக்கு வயிற்று வலி ஏற்படுகின்றது என்றால் மீண்டும் ஒரு முறை அவ்வாறு நாம் சாப்பிட மாட்டோம். இந்த உணவு நமக்கு ஒத்துக்கொள்ளவில்லை, ஆகவே இதை புறக்கணிக்க வேண்டும் என்று நாம்
முடிவு செய்கின்றோம். ஆகவே ஒரு உணவு அதன் மூலம் ஒரு வயிற்று வலி ஏற்பட்டால் அடுத்த முறை அதை தவிர்க்கிறோம். அதனால் வலியினால் இதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். எதனால் இந்த அழுத்தம் ஏற்படுகின்றது, எப்படி நாம் குறைப்பதற்கான முயற்சிகளை மேற்படுகின்றோம் என்று சாண்டர்சன் தன் ஆய்வுகளில் 2013 கூறுகின்றார். குணப்படுத்துதல். அடுத்து நாம் இந்த வலியை குணப்படுத்துவதற்கான முயற்சியில் இறங்குகிறோம். அவற்றில் மருந்து ஒரு வழி. மருந்து கொடுத்து அவைகளை குணப்படுத்துகின்றோம். அல்லது சில சமயங்களில் அறுவை சிகிச்சை, உடலுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியது இருக்கிறது. அப்பொழுது அந்த உறுப்பை நாம் அறுவை சிகிச்சை மூலம் அப்புறப்படுத்தவோ ஏதோ செய்ய வேண்டும். உடற்பயிற்சி. உடற்பயிற்சிகள் பல சமயங்களில் நமக்கு தேவைப்படுகிறது. உடற்பயிற்சி இல்லாமல் இருந்தால் அவைகள் நோய் கூடலாம். வேறுபட்ட நடத்தை, பற்றறிவு சிகிச்சை. வேறுபட்ட நடத்தை ஒரே மாதிரியான நடத்தை இல்லாமல் வேறுபட்ட நடத்தை நாம் மேற்கொள்ளலாம். பற்றறிவு சிகிச்சை என்பது காக்னேட்டிவ், புலன்களின் மூலமாகத்தான் நாம் உணர்கின்றோம். ஆகவே அந்த காக்னிஷன்ஸ், அவைகளை புலனறிவை நாம் நன்கு ஆய்ந்து அதற்கேற்ற சிகிச்சையை நாம் கொடுக்கின்றோம். அதன் மூலம் அந்த பயத்தை தவிர்க்க முயலுகிறோம். அதே போல தளர்வு பயிற்சி. மிகவும் இறுக்கமாக இல்லாமல் தளர்வு செய்வதற்கான பயிற்சிகளை மேற்கொள்கின்றோம். தொடர்பு கொள்ளுதல், இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ளுதல் போன்ற பயிற்சியையும் கூட்டு மனப்பயிற்சி, குரூப் தெரப்பி, கூட்டு மனப்பயிற்சியை மேற்கொள்கின்றோம். ஆகவே இந்த பல்வேறுபட்ட பயிற்சிகள் மருத்துவ உளவியல் நிபுணர்கள் நமக்கு அளிக்கிறார்கள். மேலும் உடல் ரீதியான வேலை பயிற்சி, தொழில் சார்ந்த பயிற்சிகளையும் அளிக்கின்றார்கள். இவைகள் அனைத்தும் நம்முடைய வலி, அவைகள் தற்காலிகமானதோ அல்லது நிரந்தரமானதோ அவைகளை குறைக்க இந்த பயிற்சிகளும் இந்த முயற்சிகளும் நமக்கு உதவி செய்கின்றன என்று சரபினோ ஸ்மித் 2011 தன்னுடைய ஆய்வுகள் கூறுகிறார். அடுத்து நாள்பட்ட நோய்கள். இந்த பாடம் 10.3 நாம் பார்க்க இருப்பது கடுமையான நாள்பட்ட நோய்களை என்ன செய்வது, எப்படி அவைகளை சமாளிப்பது என்பதை பற்றி நாம் பார்க்கின்றோம். இதற்கு எடுத்துக்காட்டாக நாம் பார்ப்பது ஆர்த்ரைட்டிஸ், எலும்பு மூட்டுகளின் வலி. இவைகள் மிக நீண்ட நாட்களுக்கு இருக்கும். நடக்க முடியாது, கையை தூக்க முடியாது, இது போன்ற வலிகள். இதே போல் சர்க்கரை நோய் வந்தவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். அது பல்வேறு நிலைகளில் ஏற்படும். கடுமையான சர்க்கரை நோய் இருக்கிறது, எளிமையான சர்க்கரை நோய் இருக்கிறது. அதனால் பாதிக்கப்பட்ட நண்பர்களை நாம் பார்த்திருக்கின்றோம். இது போன்ற மிக கடினமான நோய்களில் இதய நோய், HIV, எய்ட்ஸ், புற்றுநோய், வலிப்பு நோய், மறதி நோய் போன்றவைகள் இந்த நாள்பட்ட நோய்களுக்கு எடுத்துக்காட்டுகளாக அமைகின்றன. முதலில் நாம் சர்க்கரை நோய் எப்படி ஏற்படுகிறது என்ன என்பதை பற்றி பார்த்தால் உடலில் அதிக குளுக்கோஸ் உள்ளதால் இது ஏற்படுகிறது. சர்க்கரை நோய் எதனால் ஏற்படுகிறது என்று பார்த்தால், அதிகமாக குளுக்கோஸ் இருக்கின்ற பொழுது நமக்கு சர்க்கரை நோய் ஏற்படுகின்றது. இன்சுலின் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது. இன்சுலின் ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது. இந்த இன்சுலின் நம்முடைய உடல் உறுப்புகளினால் சரியான அளவு கணையம், போதுமான அளவு இந்த இன்சுலினை தயாரித்து கொடுக்கவில்லை என்றால் ரத்தத்தில் உள்ள இந்த சர்க்கரை அளவானது கட்டுப்படுத்த முடியாமல் போகிறது. அதன் மூலமாக நமக்கு சர்க்கரை நோய் ஏற்படுகிறது. ஆகவே நமக்கு இன்சுலினை தயாரிக்கும் இந்த கணையம் நல்ல முறையில் வேலை செய்ய வேண்டும். அதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அல்லது நாம் வெளியிலிருந்து இன்சுலினை ஒருவேளை கொடுக்க வேண்டியதும் இருக்கலாம். ஆகவே இதில் 2 டைப்ஸ் அல்லது மாதிரிகளை பார்க்கிறோம். மாதிரி 1 இவர்களுக்கு இன்சுலின் ஊசி கொடுக்கிறோம். இன்சுலின் ஊசி வெளியிலிருந்து அவர்களுக்கு பிரயோகிக்கப்படுகிறது. ஆகவே எப்பொழுது நம்ம கணையம் தயாரிக்கவில்லையோ அப்பொழுது நாமே தயாரித்து உடலுக்கு கொடுத்து அதன் மூலமாக சர்க்கரை அளவை, ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்க கட்டுக்குள் கொண்டு வர முயற்சி செய்கிறோம். இது டைப் 1, முதல் மாதிரி. அடுத்து மாதிரி 2, இதில் 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இவர்களுக்கு ஏற்படுகிறது. அவர்கள் மருந்து மற்றும் உணவு கட்டுப்பாடுகளுடன் செயல்பட வேண்டும். மருந்து குடிப்பது மட்டுமல்லாமல் எந்த உணவை எடுத்துக்கொள்வது என்பது 3 வேளைக்கும் அந்த உணவு எதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கட்டுப்பாடுகளுடன் அவர்கள் இருந்தால்தான் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த அவர்களால் முடியும். கருவுறுதலில் சர்க்கரை. குழந்தை பிராயத்திலேயே கருவுறுதலிலேயே சர்க்கரை நோய்
வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த மாதிரியான பெண்கள் குளுக்கோஸ் அளவை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். மருத்துவரிடம் சென்று நம்முடைய ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு எவ்வாறு இருக்கிறது, அதை எப்படி கண்காணிக்க வேண்டும், அதை கூட்டவோ குறைக்கவோ முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த ஆய்வுகள் கூறுகின்றன. அடுத்து சுயமரியாதை. சர்க்கரை அளவில் சுயமரியாதையும் இருக்கிறது. தனக்கு சர்க்கரை வரக்கூடாது, வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் அறிந்து ஆய்ந்து தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இதற்கு சமூக மக்களும் மற்றவர்களும் உறவினர்களும் பெற்றோரும் நமக்கு உதவி செய்கிறார்கள். சமூக உதவியும் தேவைப்படுகிறது. ஆகவே இந்த சமூக உதவியானது நாள்பட்ட நோயை குறைக்க மிகவும் உதவி செய்கிறது. இதனால் இந்த நாள்பட்ட நோயினால் நமக்கு கவலையும் மன அழுத்தமும் ஏற்படுகிறது. இவைகள் இரண்டும், இந்த கவலையும் மன அழுத்தமும் நம்முடைய சர்க்கரை நோயை கூட்டும். அடுத்த எடுத்துக்காட்டு நாம் பார்ப்பது இதய நோய். இதயத்தில் நோய் ஏற்படுகிறது. இது எதனால் ஏற்படுகிறது என்று பார்ப்போம். இதயத்துக்கு செல்லக்கூடிய மிகப்பெரிய இரத்த குழாய்களில் கொழுப்பு படர்வதால் இரத்த ஓட்டம் குறைந்து இதய துடிப்பு பாதிக்கப்படுகிறது. ஆகவே இதை மைகார்டியல் இன்ஃபார்க்டின் என்று கூறுகிறார்கள். மைகார்டியல் இன்ஃபார்க்டின் என்றால் ஹார்ட் அட்டாக் என்று சொல்கிறோம். இதில் இரத்த கட்டிகள் ஆங்காங்கே இருந்து இரத்த குழாய்களில் இருப்பதால் அடைப்பு ஏற்படுத்துவதால் ஆக்சிஜன் கிடைப்பது கடினமாக இருக்கிறது, தடை பெறுகிறது. ஆகவே இந்த மைகார்டியல் இன்ஃபார்க்ஷன், ஹார்ட் அட்டாக் ஒருவேளை ஏற்படலாம். இதனுடைய அறிகுறிகள் என்ன என்று பார்ப்போம். இதனுடைய அறிகுறிகள் வலி அதிகமாக இருக்கிறது, அந்த ஆளுக்கு மிகவும் வியர்க்கிறது, மயக்கம், ஒருவேளை மூச்சு வாங்குதல் ஏற்படலாம். இவைகள் தான் மைகார்டியல் இன்ஃபார்க்ஷன். அடுத்து நாம் பார்ப்பது அஞ்சினா. இவைகள் இதய தசைகளுக்கு ஆக்சிஜன் கிடைக்காததினால் ஏற்படுகிறது. ஆன்ஜினா என்றால் இதய தசைகளுக்கு ஆக்சிஜன் கிடைக்காததால் ஏற்படுகிறது. அதிக வலி எங்கே ஏற்படும்? முகம், கழுத்து, தாடை, கைகளின் பின்புறம் ஆகியவை அஞ்சினா அதிக அழுத்தத்தால் ஏற்படக்கூடிய இடங்கள். இந்த இடங்களில் அதிகமான வலியானது ஏற்படுகிறது. இந்த அறிகுறிகளை கண்டவுடன் நாம் சொல்லிவிடலாம், இவருக்கு இந்த அஞ்சினா ஏற்படுகிறது என்று. நிலையற்ற அஞ்சினா நெஞ்சுவலி அழுத்தத்தால் ஏற்படும், வலியும் அதிகரிக்கும். இவைகள் நிலையற்ற அஞ்சினா, அடிக்கடியும் இவைகள் ஏற்படும். இதனால் வாழ்க்கை முறை பாதிக்கும். அஞ்சினா ஏற்படும் போது வாழ்க்கை முறை பாதிக்கும், வேலையை அவர் செய்யக்கூடிய தொழிலை பாதிக்கும், கவலை, மன அழுத்தம் ஏற்படும். பயிற்சி காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அல்லது பிசிடி அல்லது பட்டறிவு நடத்தை பயிற்சியானது கொடுக்கப்பட வேண்டும், அவசியம். அழுத்தம் குறைக்க பயிற்சி, ரெடியூசிங் டென்ஷன், ஆகவே மன தளர்வு பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். சமூக உதவி நமக்கு தேவையானது இருக்கிறது, குடும்பத்தினுடைய உதவியும் தேவையானதாக இருக்கிறது. அடுத்து நாம் பார்க்க இருக்கின்ற உதாரணம் புற்றுநோய் சம்பந்தமானது. புற்றுநோயை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இவைகளை நாம் செல்களின் நோய் என்று சரவினோ ஸ்மித் கூறுகிறார். செல்கள், அவைகளில் கட்டிகள் ஏற்படுதல், பாதிப்புகள் ஏற்பட்டால் புற்றுநோய் என்று கூறுகின்றோம். இந்த செல்கள் அதிகமாக உற்பத்தி ஆகின்றன, இதனால் தசை வளர்தல் அதிகமாக இருக்கிறது. ஆகவே இந்த நோயை புற்றுநோய் என்று கூறுகின்றோம். இவைகளில் 5 வகைகள் இருக்கின்றன என்று சரவினோ ஸ்மித் 2011ஆம் ஆண்டு கூறுகின்றார். இதை 5 வகையாக நாம் பிரிக்கின்றோம். முதலாவது வகை கார்சினோமா என்றால் தசை வளர்தல், மூச்சு பகுதி, செரித்தல் பகுதி, கருவுறுதல் பகுதி. இந்த பகுதிகளில் கட்டிகள், செல்கள் அதிகமாக வளர்ந்தால் அதை கார்சினோமா என்று கூறுகின்றோம். 2வது மெலனோமாஸ். மெலனோமாஸ் என்றால் தோல் கட்டிகள் தோன்றுதல். 3வது மாதிரி லிம்போமாஸ், நிணநீர் கலங்கள் சார்ந்த கட்டிகள். நிணநீர் கலங்களில் கட்டிகள் ஏற்பட்டால் அவற்றை லிம்போமாஸ் என்று கூறுகின்றோம். 4வது எடுத்துக்காட்டு சர்க்கோமாஸ். தசைகள், எலும்பு ஆகியவற்றில் கட்டிகள் ஏற்பட்டால் இதை சர்க்கோமாஸ் என்று கூறுகின்றோம். 5வது வகை லிக்யூமியாஸ், இரத்த கட்டிகள், எலும்பு மஜ்ஜை கட்டிகள். எலும்பு மஜ்ஜைகளிலும் கட்டிகள் ஏற்படுகின்றன. இதன் மூலம் எலும்புகளை பயன்படுத்துவதும் இந்த வெள்ளை அணுக்கள் உற்பத்தி ஆவது போன்றவைகள் பாதிக்கப்படுகின்றன.
ஆகவே இதை குணப்படுத்துவதற்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளலாம். இந்த கட்டிகளை அறுவை சிகிச்சை மூலம் அப்புறப்படுத்த நாம் முயற்சி பண்ணலாம். அல்லது கதிரியக்கம் மூலமாக ரேடியேஷன் தெரப்பி, கதிரியக்க சிகிச்சை மூலமாக செய்யலாம். அதே போல கெமோதெரப்பி கொடுக்கலாம். இதனால் உப துயரங்களும் ஏற்படலாம். ஒரு ஒரு மருத்துவ முறையை பயன்படுத்தும் பொழுது அதன் மூலமாக நாம் சைடு எஃபெக்ட்ஸ் உப துயரங்களை மேற்கொள்ள ஏற்படலாம். அதன் மூலமாக களைப்பு, இரைத்தல், வாந்தி எடுத்தல், மனத்துயரம் போன்றவைகள் ஏற்படலாம். இவைகள் குறைந்தாலும் இவைகளை நமக்கு பிடிக்காததாக இருக்கின்றது, நம்மால் வெறுக்கக்கூடியதாக நமக்கு இருக்கிறது. இதன் மூலம் குடும்பத்தினருக்கு மிக அதிகமான சுமை, நம்மை கவனிப்பதால் அவர்களுடைய வேலையை செய்ய முடியாது, குடும்ப சுமை ஏற்படுகிறது. இதனால் சமூக பாதுகாப்பு அவசியமானதாக இருக்கிறது. மனத்தளர்வு, மன அழுத்தம் போன்றவைகள் ஏற்படுகின்றன. இவைகளை குறைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அவைகள் யோகா, தியானம் போன்றவைகளாகவும் இருக்கலாம். இதன் மூலம் இந்த மன அழுத்தத்தை குறைக்க முயற்சி செய்யலாம் என்று சரபினோ ஸ்மித் 2011ஆம் ஆண்டு தன் ஆய்வுகளில் கூறுகிறார். இது தவிர இசை பயிற்சி, கலைகள் மற்ற பயிற்சிகளை கலைப்பயிற்சி கொடுக்கலாம். ஹிப்னாசிஸ் போன்றவைகளும் அவர்களுக்கு கொடுக்கப்படலாம். குணமாதல் பற்றிய அறிவுரை பயன்படும். இவைகளுக்கு இந்த மாதிரியான வேறுபட்ட பயிற்சிகளை கொடுத்து இசைப்பயிற்சி, கலைப்பயிற்சி, ஹிப்னாசிஸ் போன்றவைகளை கொடுத்து அவர்களை குணப்படுத்த முயற்சி பண்ணுகின்றோம். அடுத்து நாம் பார்க்க இருப்பது எய்ட்ஸ் நோய். இதை ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி, மனிதர்களின் இம்யூனோ டிஃபிஷியன்சி அப்படி என்றால் என்ன என்று பார்க்க வேண்டும். இயற்கையாகவே நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியானது இருக்கிறது. இந்த நோய் எதிர்ப்பு சக்தியானது பால்பட்டு போகிறது, தடைபட்டு போகிறது. எதனால் என்றால் இந்த வைரஸினால் படைபட்டு போகின்ற பொழுது உடல்களில் அங்கங்கு வியாதிகள் உற்பத்தியாக குறிப்பிட்ட கொஞ்ச நாள் சென்றவுடன் எதிர்ப்பு இல்லாததால் நோய்கள் அதிகமாக ஆகும், பரவ ஆரம்பித்துவிடும். இதை எய்ட்ஸ் அல்லது ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ் என்று கூறுகின்றோம். எதன் மூலம் பரவுகிறது என்று பார்த்தால் இரத்தத்தின் மூலம் இது பரவுகிறது, அல்லது மனித விந்துகளின் மூலம் இது பரவுகிறது. இதன் மூலம் அடுத்தவர்களுக்கு பரவி ஒட்டுவாரொட்டியாக இது இருக்கிறது. ஒன்று, பாதுகாப்பற்ற உடல் உறவில் பாதுகாப்பற்றதாக இருந்தால் இவைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே பாதுகாப்பான உடல் உறவை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகின்றது. அதே போல் சுகாதாரமற்ற ஊசிகள், இதை நாம் என்ன சுகாதாரமற்ற ஊசிகள் என்று பார்க்க வேண்டும். இந்த மாதிரி லாகிரி வஸ்துக்கள் போன்றவற்றை பயன்படுத்துகின்ற பொழுது மனிதர்கள் ஒருவர் பயன்படுத்தும் ஊசியை மற்றவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள். அவர்கள் எந்த தங்கு தடையின்றி பயன்படுத்துவதால் அவருடைய இரத்த ஓட்டமானது ஒருவருடைய ஊசியில் ஒட்டி இருப்பது அடுத்தவருக்கும் போய் அதன் மூலமாக அவருக்கு எய்ட்ஸ் போன்றவை இருந்தால் அந்த இரத்த ஊசிகளின் முனைகளின் மூலமாக அடுத்தவருக்கு பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே பாதுகாப்பற்ற உடல் உறவு, சுகாதாரமற்ற ஊசிகள் பயன்படுத்துதல் போன்றவைகள் மூலமாக HIV எய்ட்ஸ் ஆனது பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மூன்றாவதாக நாம் பார்ப்பது தாய் மூலம் குழந்தைக்கு. தாய் எய்ட்ஸ்னால் பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தால் குழந்தைக்கு பரவுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதற்கு ஆன்டி டெட்ரோவைரல் கொடுக்க வேண்டும். ஆன்டி டெட்ரோவைரல் கொடுத்தால் இந்த எதிர்ப்பு சக்தியை மட்டுப்படுத்துவதை குறைக்க முடியும். ஆகவே இந்த வைரல் இந்த நோய் குறைக்கும். HIV நபர்களை நாம் என்ன செய்கிறோம்? HIV நபர்கள் ஒருத்தர் இருக்கின்றார் என்றால் அந்த பக்கத்திலே நாம் போக மாட்டோம். ஆகவே அந்த நபர்களை நாம் ஒதுக்குகிறோம். HIV உடைய நபர்களை நாம் ஒதுக்குகிறோம். குடும்பத்திலே அவரை பார்த்தவுடன் அஞ்சுவார்கள், ஒதுக்குவார்கள். குடும்பத்தில் கூட பிறந்தவர்கள் கூட அவரை கண்டு அஞ்சுவார்கள், ஒதுங்குவார்கள். உளவியல் ஆதரவு அவர்களுக்கு தேவை. அவர்களுக்கு குடும்பத்தினருக்கும் தேவை. குடும்பத்தில் இருக்கின்ற அந்த HIV நோய் ஏற்பட்ட அந்த நபருக்கும் ஆதரவு தேவையானதாக இருக்கிறது. தூக்கமின்மையை பாதிக்கும். அடுத்து நாம் பார்க்கின்ற நோயானது ஆஸ்துமா. இந்த படத்தில் நாம் பார்க்கின்றதெல்லாம் பார்த்தால் பிசிக்கல் எயில்மெண்ட்ஸ், அது பாடியிலே கடுமையான நோய்கள் பற்றி நாம் பார்க்கின்றோம்.
அடுத்ததாக நாம் பார்ப்பது ஆஸ்துமா. இது எதனால் வருகிறது என்று பார்ப்போம். மூச்சு சுவாசித்தல் நோய், தடைபட்ட மூச்சு பெறுதல். சுவாசித்தலில் அந்த பகுதியில் ஏற்படக்கூடிய நோய்க்கு ஆஸ்துமா, தடைபட்ட மூச்சு பெறுதல் என்று சரவினோ ஸ்மித் 2011 ஆண்டு ஆய்வுகளில் கூறியிருக்கின்றார். இவைகள் சூழலால் தூண்டப்படலாம். சுற்றுப்புற சூழல்கள் சுத்தமில்லாமல் இருப்பதால், சுகாதாரமாக இல்லாமல் இருப்பதால் தூண்டப்படலாம். சூழல் மாசு ஏற்படுவதாலும், தாவரங்களின் மகரந்த பரவல்களின் காரணமாகவும் ஏற்படலாம். குளிர், மிக மிக அதிகமான குளிர் ஒரு குறிப்பிட்ட காலங்களில் நாம் உணர்கிறோம். அதே போல தனிநபர் மன அழுத்தம் இவைகளின் மூலமாகவும் ஏற்படலாம். ஆகவே இதன் மூலமாக இந்த சுவாச கோளாறானது ஏற்படுகிறது. அதன் மூலம் ஆஸ்துமா நோயானது ஏற்படுகிறது. அடுத்து கடுமையான நோயில் நாம் பார்ப்பது எபிலெப்சி. எபிலெப்சி என்றால் அதனுடைய பொருள் வலிப்பு நோய். வலிப்பு நோய் முன்மூளையில் மின்சார இடர்பாடுகள், ஹைபோதாலமஸ் இவற்றில் முன்மூளையில் மின்சார இடர்பாடுகள், நமது மூளையில் மின்னோட்டம் தான் ஒரு வழியில் நடந்து கொண்டிருக்கிறது. நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், அந்த மின்னோட்டத்தில் தடைகள் ஏற்படுகின்ற பொழுது, இந்த ஹைபோதாலமஸில் இடர்பாடுகள் ஏற்படுகின்ற பொழுதுதான் நமக்கு இந்த வலிப்பு நோய் வருகிறது என்று சரவினோ ஸ்மித் 2011 ஆண்டு தன் ஆய்வில் கூறுகின்றார். இதற்கு உளவியல் சமூக காரணிகள் கூட இருக்கின்றன. மன அழுத்தம், கவலை, உணர்வுகளை தூண்டுதல் போன்றவைகளும் ஏற்படுகின்றன. ஆகவே வலிப்பு நோயினால் மன அழுத்தம், கவலை, உணர்வு அதிகமாக தூண்டப்படுகின்றது, ஏற்படலாம். மற்றவர்கள் காணும்போது அவலமாய் தோன்றும். இந்த வலிப்பு நோயால் மற்றவர்கள் பார்த்து எள்ளி நகையாடுவதற்கு காரணமாக அமையும். ஆகவே அவர்களுக்கு அவலமாய் இது தோன்றும். குடும்ப நண்பர்களும் இதற்கான உதவிகளை செய்ய சிரமப்படுவார்கள். வலிப்பு நோய் ஏற்பட்டவர்களுக்கு உதவி செய்வதற்கு குடும்ப நண்பர்களும் மிகவும் சிரமப்படுவார்கள். ஆகவே நோய் பற்றி மிகுந்த அதிர்ச்சி அடைவார்கள். அதை எதிர்ப்பார்கள். அவர்கள் விரும்பவில்லை, எதிர்ப்பார்கள். இதை நாம் பார்க்கின்றோம். இதுதான் எபிலெப்சி நோயினுடைய தன்மையாக நமக்கு இருக்கின்றது. இப்பொழுது சமாளிக்கும் முறைகள். இந்த நோய்களை நாம் எவ்வாறு சமாளிக்க போகிறோம்? சமாளித்தல் பல காரணிகள் இருக்கின்றன. நோய் எவ்வாறு இருக்கிறது, எவ்வளவு வீரியமாக இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். நோயாளியுடைய தாங்கும் சக்தி எவ்வளவு வீரியமாக இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். பின்புலமாக எவ்வளவு பேர் ஆதரவாக இருக்கிறார்கள், பெற்றோர்களோ மற்றவர்களோ அல்லது மருத்துவ நிலையத்திலோ எவ்வளவு ஆதரவு கிடைக்கிறது என்பதை பற்றி பார்க்க வேண்டும். உதவி பெறுதல், சமூக காரணிகள். இந்த சமூகம், மற்றவர்கள், அவர் வசிக்கும் இடத்தில் இருப்பவர்கள் எவ்வளவு உதவி செய்ய போகின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். இவைகள் எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த சமாளிக்கும் முறையில் வருகிறது என்று சரவினோ ஸ்மித் 2011 ஆண்டு தன்னுடைய ஆய்வில் கூறியிருக்கின்றார். நோய் தன்மை உயிரை மாய்க்கக்கூடியதாக இருக்கிறதா, வலிமையுடையதாக இருக்கிறதா போன்றவற்றை நாம் கவனமாக ஆய்வு செய்கின்றோம். உறுப்புகளின் அமைப்பை மாற்றுமா, இந்த நோயானது உறுப்புகளை இல்லாமலே ஆக்கிவிடுமா, மாற்றிவிடுமா என்பது போன்ற வினாக்களுக்கும் விடை பெற நாம் முயற்சி செய்கிறோம். இது இந்த வலிப்பு நோயினால் மற்றவர்கள் நம்மை கேலி செய்வார்கள். தனிநபர் காரணி. தனிநபர் அந்த நோயை எவ்வாறு எதிர்கொள்கிறார், எவ்வளவு வலிமையாக எதிர்கொள்கிறார் என்பதும் காரணமாக இருக்கிறது. இது போக தனிநபருடைய வயதானது ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. தனிநபரின் சமூக அந்தஸ்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. பாலின வேறுபாடு, அவர் ஆணா பெண்ணா என்பது ஒரு வேறுபாட்டை அல்லது தன்மையை ஏற்படுத்துகிறது. அவர் எவ்வளவு சுயமரியாதை உடையவராக இருக்கிறார் என்பதும் இதற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. உணர்வுகளை மதித்தல் போன்றவை, நாம் அந்த வலி அல்லது உணர்வுகளை மதித்தல் போன்றவையும் முக்கிய பங்கு வகிக்கிறது. மருத்துவமனை, வீட்டு சூழல், சமூக காரணிகள். மருத்துவமனை, அதனுடைய வசதிகள், வீட்டு சூழல், வீட்டுடைய எந்த சூழலில் வீட்டுகள் அமைந்திருக்கிறது என்பதும் பிற சமூக காரணிகளும் இந்த நோய்க்கு அல்லது அதை குறைப்பதற்கு உதவியாய் இருக்கும். அதே போல பிறருடைய உதவியும் தேவையானதாக இருக்கும். ஆகவே நோய் கண்டறிதல், மருத்துவம் பார்த்தல், சமூக உதவி, இவைகளில் ஆலோசனை தேவை. இதில் இடையீட்டு உதவியும் தேவைப்படுகிறது. தற்காலிகமாக உடனடியான சில உதவிகளை நாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறோம். உளவியல் இடையீட்டு ஆலோசனையும் தேவை. அதற்கு கவுன்சிலிங், அந்த மாதிரியான பாதிக்கப்பட்டவருக்கு
கவுன்சிலிங் மற்ற உதவிகளையும் ஒரு உளவியல் நிபுணர் கூறுகின்றார் என்று சரபினோ ஸ்மித் 2011ஆம் ஆண்டு தன்னுடைய ஆய்வில் கூறுகின்றார். ஆகவே இந்த 10வது பாடத்தினுடைய சுருக்கத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம். இதில் வலியானது தற்காலிகமானது, நிரந்தரமானது என்று பிரிக்கின்றோம். தற்காலிகமான வலியானது ஏறக்குதால 6 மாதத்துக்குள் ஏற்படக்கூடியது. உதாரணமாக ஒரு டெலிவரி பெயின் தற்காலிகமானது. நாள்பட்ட வலி, ஆர்த்ரைட்டிஸ், சுகர், கேன்சர், இவைகள் நாள்பட்ட வலியானது. கடுமையான நோய் 6 மாதத்துக்கு மேலும் இவைகள் இருக்கும். 6 மாதத்துக்கு மேலும் இவைகள் நீடிக்கும். இதற்கான வலி போக்கும் முறைகள் இவைகளை பற்றி நாம் படித்தோம். அது எளிமையானதாக தற்காலிகமானதாக இருந்தாலும் சரி, கடினமாக இருந்தாலும் சரி, வலியானது 6 மாதத்திற்கு உட்பட்டதாக இருந்தாலும் 6 மாதத்திற்கு மேற்பட்டதாக இருந்தாலும் அதை எப்படி எதிர்கொள்வது என்பதை பற்றி பார்த்தோம். கடுமையான நோய்களில் சர்க்கரை நோய், இதய நோய், புற்றுநோய், எய்ட்ஸ், ஆஸ்துமா, வலிப்பு நோய் ஆகியவை இருக்கின்றன வலிமையான நோய்களில். இதை தவிர மற்ற நோய்கள் எளிமையானதாக இருக்கின்றன. இதுதான் பாடம் 10 சுருக்கமாக நாம் பார்க்கின்றோம். இப்பொழுது பாடம் 11. பாடம் 11இல் நாம் உளநோய்கள், மனது ரீதியாக எப்படி நோய்கள் இருக்கின்றன என்பதை பற்றி நாம் படிக்க இருக்கின்றோம். ஆகவே இவைகள் இவ்வாறு வேறுபட்டு இருக்கிறது. பாடம் 10 எவ்வாறு வேறுபட்டு இருக்கின்றது என்றால், மனதால் நாம் எவ்வாறு இந்த நோய்கள் ஏற்படுகின்றன என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். எப்படி இருந்தாலும் மனதிற்கும் உடலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. உளநோய்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது, உடல் வலிக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. உடல் பாதிக்கப்படுவதால் உளநோய்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்பொழுது சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். சலீல் என்ற நண்பர் தன்னுடைய நண்பனை இழந்து விட்டார். தன் நண்பனை ஒரு விபத்தில் இழந்து விட்டார். அதனால் தனிமைப்படுத்தப்படுகின்றார். உணவு சரியாக சாப்பிடவில்லை, சரியாக தூக்கமில்லை. ஆகவே இவருக்கு உளவியல் சோதனையானது செய்ய வேண்டியதாக இருந்தது. ஷைலா என்ற 10வது படிக்கும் மாணவி பரீட்சைக்கு போகிறாள். உழைப்பாளியாக இருக்கிறார். அவள் தலைவலி, கண்வலி போன்றவைகளால் பாதிக்கப்படுகின்றாள். அதற்கான உண்மையான காரணம் கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை. பல மருத்துவரிடம் சென்றாலும் அவர்கள் இதனுடைய உண்மையான வழி காரணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. இறுதியில் அவர் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் அவரிடம் சென்று இதற்கான காரணங்களை கண்டறிய முயற்சி செய்கின்றார். இறுதியில் ஒரு உளவியலாளர் சோதனை செய்து அந்த நோயை குணப்படுத்த பார்க்கின்றார். 3வது ஒரு எடுத்துக்காட்டு சுனைனா என்ற பெண்மணி. இவர் தற்கொலை முயற்சி செய்கின்றார். தனக்குள்ளே சில போராட்டங்களையும் கடினங்களையும் உணர்கிறார். அதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், அதிகமாக மன அழுத்தம், சில பிரச்சனைகளில் அவள் இருப்பதால் அவள் தானே தன்னை மாய்த்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு மிக கவலை உடையவராக அவர் இருக்கிறார். ஆகவே இந்த பாடத்தில் நாம் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, சைக்கோசோமேட்டிக் இல்னஸஸ், சப்ஸ்டன்ஸ் யூஸ் போன்றவைகளை பற்றி படிக்க இருக்கின்றோம். பாடங்களை ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். மன அழுத்தம், கவலை உள்நோய்கள், லாகிரி வஸ்துக்கள் பயன்பாடு போன்றவற்றை நாம் படிக்க இருக்கின்றோம். முதலில் நாம் பார்க்க இருப்பது மன அழுத்தம். உதாரணத்திற்கு ஒரு தோல்வி, பரீட்சையில் ஒரு மாணவன் தோல்வி அடைந்து விட்டான். மற்றொருவருக்கு தன்னுடைய குழந்தை இறந்து விட்டது, இழப்பு. இது கவலையை ஏற்படுத்தும். மன அழுத்தம் வெறும் கவலையை விட அதிகமானது. காலம் அதிகம் பிடிக்கும். வெறும் கவலை, சாதாரண ஒரு நிகழ்வை விட ஒரு இழப்பு அல்லது ஒரு தோல்வி நமக்கு அதிக காலத்துக்கு அழுத்தத்தை கொடுக்கிறது. ஆகவே அதிக உணர்வு மன அழுத்தத்தை நமக்கு ஏற்படுத்துகின்றது. அடுத்து நாம் பார்க்க இருப்பது டிப்ரெஷன். இதை மூடு டிசார்டர் என்று DSM கிளாசிபிகேஷன், அதாவது டயக்னாஸ்டிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேனுவல் என்று ஒரு ஏடு இருக்கிறது. அந்த ஏட்டில் இந்த பல்வேறு வகையான நோய்களை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதில் டிப்ரெஷன் என்பதை எவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள் என்றால், மூடு டிசார்டர் என்ற வகையில் அதை குறிப்பிடுகின்றார்கள். டிஸ்ரப்டிவ் மூடு டிஸ்ரெகுலேஷன் டிசார்டர், இது வேறு வகையான ஒரு நோய். இது என்ன நோய் என்று பார்த்தால், குழந்தை இளம் பிராயம், மிக அதிக எரிச்சல், கோபம். குழந்தை இளம் பிராயத்தில் மிக அதிகமாக, அதாவது பிறக்க இருக்கின்ற குழந்தையினால் மிக மிக அதிக எரிச்சல்,
கோபம், கோபப்படுதல். இதை நாம் டிஸ்ரப்டிவ் மூடு டிஸ்ரெகுலேஷன் டிசார்டர் என்று கூறுகின்றோம். குழந்தை இளம் பிராயத்தில் மிக அதிகமான எரிச்சல், கோபம் ஏற்படுவதை இந்த நோயால் குறிப்பிடுகின்றோம். அடுத்த நோய் மேஜர் டிப்ரெசிவ் டிசார்டர். மேஜர் டிப்ரெசிவ் டிசார்டர் என்றால் என்ன என்று பார்ப்போம். ஒருமுனை கவலை, தொடர்ந்த கவலை. மேஜர் டிப்ரெசிவ் டிசார்டரில் கவலை தொடர்ந்ததாக இருக்கிறது. மனநிலை ஆர்வம் குறைதல், ஆர்வம் குறைவானதாக இருக்கிறது. அன்றாட நிகழ்வுகளில் கூடிய குறைந்த உணவு எடுத்தல். இதன் மூலம் என்ன ஆகும் என்று பார்த்தால், அன்றாட வாழ்வில் நாம் ஒன்று மிக அதிகமாக உணவு எடுத்துக்கொள்வோம் அல்லது மிக குறைவாக உணவை எடுத்துக்கொள்ளுவோம். மேலும் மெதுவான சிந்தனை, நம்முடைய சிந்தனை ஓட்டம் எப்படி இருக்கின்றது என்றால் மிக மெதுவாக நடைபெறுகிறது. உடல் வேலை எப்படி செய்கின்றது என்று பார்த்தால் மெதுவாக வேலை செய்கிறது. களைப்பு, சக்தி இழப்பு ஏற்படுகிறது. களைப்பு ஏற்படுகின்றது, சக்தி இழப்பு ஏற்படுகின்றது. தூக்கமின்மை, இதன் மூலமாக நமக்கு தூக்கமின்மை ஏற்படுகின்றது. கவனச்சிதறல் ஏற்படுகின்றது. அதனால் முடிவெடுக்க முடியாத நிலையை அந்த ஆள் உணர்கின்றார். தொடர்ந்த தற்கொலை தூண்டல், இதன் மூலமாக தொடர்ந்து தற்கொலை தூண்டத்திற்கும் உள்ளாகிறார். ஆகவே அதனால் உளவியலால் இந்த உள நோய்களால் அவர் பாதிக்கப்படுகின்றார். அடுத்த பெயர் பெர்சிஸ்டன்ட் டிப்ரெசிவ் டிசார்டர் டைஸ்தீமியா. பெர்சிஸ்டன்ட் டிப்ரெசிவ் டிசார்டர் டைஸ்தீமியா. 2 ஆண்டுகளுக்கு மேல் இந்த கவலையானது, துன்பமானது நீடித்திருந்தால் அதற்கு இந்த பெயரை வைக்கின்றோம். அதாவது பெர்சிஸ்டன்ட் டிப்ரெசிவ் டிசார்டர் டைஸ்தீமியா. அடுத்த உதாரணம் ப்ரீமென்சுரல் டைஸ்பாரிக் டிசார்டர். இதனுடைய பொருள் என்னவென்றால் கடுமையான கவலை, எரிச்சல், மன இறுக்கம் ஏற்படுகிறது. எப்பொழுது ஏற்படுகின்றது என்று பார்த்தால் மாதவிடாய்க்கு முன்பு ஏற்படுகிறது. இதை நாம் பார்க்கின்றோம். அடுத்தது நாம் பார்ப்பது டிப்ரெசிவ் டிசார்டர் டியூ டு அனதர் மெடிக்கல் கண்டிஷன். டிப்ரெஷன் நமக்கு ஏற்படுகிறது, இந்த மனக்கவலை நமக்கு ஏற்படுகின்றது. ஆனால் வேறொரு மருத்துவ நிலையினால், இந்த நோயினால் அல்ல, வேறொரு நிலையினால், வேறொரு நோய் அவருக்கு அதிகமாக அதுவும் இருக்கிறது. அதன் மூலமாக இந்த டிப்ரெசிவ் டிசார்டர் ஏற்படுகின்றது. அதைத்தான் நாம் டிப்ரெசிவ் டிசார்டர் டியூ டு அனதர் மெடிக்கல் கண்டிஷன் என்று குறிப்பிடுகின்றோம். இதில் மனக்கவலை ஏற்படுதல், உதாரணத்திற்கு ஹைப்போதைராய்டிசம், மூளையில் காயம் போன்றவை சொல்லலாம். ஹைப்போதைராய்டிசம், மூளையில் காயம் போன்றவை இதற்கு எடுத்துக்காட்டுகளாக கூறலாம். குழந்தை பிறந்த பின்பு மனக்கவலை ஏற்படுதல், உடல் மன தளர்வு ஏற்படுகிறது, உணர்வானது முரணாக இருக்கிறது. உடல் மன தளர்வு நிகழ்வுடன் உணர்வு முரணாக இருத்தல், புற உளவுடன் தொடர்பின்மை. நாம் அன்றாட வாழ்க்கையில் புற உளவுடன் தொடர்புடையவர்களாக இருக்கிறோம். இந்த சமயத்தில் நாம் தொடர்பு இல்லாதவர்களாக இருப்போம், அமைதியின்மை உடையவர்களாக இருப்போம். அதைத்தான் நாம் டிப்ரெசிவ் டிசார்டர் டியூ டு அனதர் மெடிக்கல் கண்டிஷன் சிண்ட்ரோம் என்று கூறுகின்றோம். மன அழுத்தம், கவலை, வெறுமை, எரிச்சல், இதனால் நம்முடைய செயல்பாடுகள் குறைகின்றன. இது நீடித்த காலத்திற்கு இருந்தால் நமக்கு அதிக துன்பத்தை கொடுக்கும். இந்த ஆய்வுகள் எவ்வளவு இருக்கிறது, எப்படி இருக்கிறது என்பதை ஆய்வுகள் உரிய கருவிகளுடன் மேற்கொள்ள வேண்டும். அறிகுறிகள் மட்டும், வெறுமன அறிகுறிகள் மட்டும் நாம் முடிவு செய்து விட முடியாது இவர் குறிப்பிட்ட உளநோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை. அதனால்தான் இவருக்கு மன அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறது என்று கூற முடியாது. இதை முடிவு கொண்டு வர வேண்டும் என்றால் நாம் உரிய கருவிகளுடன் மேற்கொள்ள வேண்டும். உலக சுகாதார மையம் மன அழுத்தம் செயல்பாடுகளை பாதிக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறது. உலக சுகாதார மையமானது தன்னுடைய ஆய்வுகளில் இந்த மன அழுத்தமானது செயல்பாடுகளை அதிகம் பாதிக்கும் என்றும் நாம் செய்ய முடியாது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றது. குடும்பம், பிறர் தொடர்பு, குடும்பத்திலும் சரி வெளி உலகிலும் பிறர் தொடர்பானது பாதிக்கும். செலவு அதிகம் பிடிக்கும், இதற்காக நாம் செலவு அதிகமாக செய்ய வேண்டியது இருக்கும் என்று ரே என்ற ஆய்வாளர் 2015ஆம் ஆண்டு கூறியிருக்கின்றார். தொழில் செய்கின்ற பொழுது குடும்பம் நடத்த பாதிப்பு. ஆகவே தொழில் செய்யும் போதும் குடும்பம் நடத்துவதற்கு இந்த அழுத்தத்தினால் பாதிப்பு ஏற்படுகிறது.
மருத்துவம் பார்க்காவிடில் சிரமங்கள் அதிகமாகும். இந்த உள்நோய்களை அவ்வப்போது நாம் மருத்துவரிடம் சென்று காண்பிக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் சிரமங்கள் அதிகமாகும். குழந்தை பிராயம் முதல் வயது மூப்பு வரை இது நீடித்திருக்கும். தொடர்ந்து இருந்து கூடிய காலகட்டத்திற்கு குழந்தை பிராயம் முதல் வயது மூப்பு வரை பாதிப்பு ஏற்படுத்தலாம். இதை ஆரம்பத்தில் கண்டறிகின்ற பொழுது அதை குணப்படுத்துதல் எளிதாக இருக்கும் இயலும். மூளை செயல்பாடு, நரம்பு மண்டலம் ஆகியவற்றுடன் தொடர்பு. இந்த அழுத்தத்தினால் மூளை செயல்பாடும் நரம்பு மண்டலம் அல்லது நியூரலாஜிக்கல் நரம்பு மண்டலம் ஆகியவற்றுடன் தொடர்பு ஏற்படும். இவைகளை நாம் சமாளிக்கப் போகின்றோம் என்றால் சைக்கோதெரப்பி, பற்றறிவு நடத்தை மாற்றம், உணர்வு தொடர்பு தெரப்பி, பயிற்சி, தியானம், குடும்பம், நண்பர்களின் உதவி, இவைகளின் மூலமாக நாம் குறைக்க முடியும். இந்த உளநோயை குறைக்க முடியும் என்று பார்க்கின்றோம். சைக்கோதெரப்பி, பற்றறிவு நடத்தை மற்றும் உணர்வு தொடர்பு தெரப்பி, பயிற்சி, தியானம், குடும்ப நண்பர்கள் உதவி, இவைகள் நமக்கு தேவைப்படுவதாக இருக்கின்றன. அடுத்து நாம் பார்க்க இருக்கின்ற பாடம் 11.3 ஆங்ஸைட்டி. ஆங்ஸைட்டி என்றால் என்ன பொருள் என்று முதலில் பார்க்க வேண்டும். ஆங்ஸைட்டி என்றால் பயம் கலந்த கவலை. ஒருபுறம் பயம், ஒருபுறம் கவலை, இரண்டும் இருந்தால் அதை ஆங்ஸைட்டி என்று சொல்லுகின்றோம். இந்த ஆங்ஸைட்டி அன்றாடம் நாம் சமாளித்து வருகிறோம். உதாரணமாக, இன்று காலை நான் பஸ்ஸை பிடித்து வேலைக்கு போக வேண்டும் என்று போனால் கொஞ்சம் தாமதமாக புறப்பட்டு விட்டேன். இந்த பஸ்ஸை நான் விட்டு விடுவேனா அல்லது பிடிக்க முடியுமா? அதுக்கு எனக்கு ஒரு கவலை ஏற்படுகின்றது. இது பயம் கலந்த கவலை. ஒருவேளை நாம் பிடிக்க முடியாவிட்டால் அந்த பஸ்ஸை விட்டுவிட்டால் என்ன செய்வது என்ற கவலை இருக்கும். ஆகவே இதை நாம் ஆங்ஸைட்டி என்று கூறுகிறோம். நாம் அன்றாட வாழ்வில் பல்வேறு வகையான ஆங்ஸைட்டி நாம் பார்க்க இருக்கின்றோம். இதிலிருந்து ஆங்ஸைட்டி டிஸார்டர் என்பது வேறுபடுகின்றது. அதை நாம் பார்க்க இருக்கின்றோம். ஆகவே ஆங்ஸைட்டி என்றால் துன்பம், கவலை, நீண்ட கால முடிவெடுக்க முடியாத பயம், உடல், மனம், உணர்வு மாற்றம் தரக்கூடியது. உடல், மனமும் உணர்வு இவைகளால் பாதிக்கப்படக்கூடியது, மாற்றம் தரக்கூடியது என்று பார்க்கின்றோம் என்று ராபின்சன் 2013 ஆண்டு கூறியுள்ளார். இதில் ஒவ்வொரு நபரும் உணரக்கூடியதாக இது இருக்கிறது. இந்த நோயை ஆங்ஸைட்டி டிஸார்டர் என்று கூறுகின்றோம். இது செயல்படுவது கடினம். நரம்பு தளர்ச்சி, பயம் ஏற்படுகின்றது இதில். ஆகவே இதை சரி செய்வது கடினம் என்று கூறுகின்றார்கள். தொடர்ந்து ஆங்ஸைட்டி இருந்தால் இது உடலையும் மனதையும் பாதிக்கும். மூச்சிறைப்பு, இதய துடிப்பு அதிகமாக ஏற்படும். மூளைக்கு அதிக இரத்தம் பாய்தல் ஏற்படும். அதிக அழுத்தம் ஆங்ஸைட்டியை தூண்டும். லாகிரி வஸ்து பயன்படுத்துவது போலவும் அதிக மருந்து உட்கொள்வதும், உணவு செரித்தல், நோய் பரவுதல், மூச்சு வாங்குதல் போன்றவை ஏற்படுகின்றன. இந்த பகுதிகளில் இதய வேலை ஆகியவற்றையும் இந்த பகுதிகளில் நமக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன என்று லியோனார்டு 2018 ஆண்டு தன் ஆய்வில் கூறுகின்றார். அடுத்து நாம் பார்க்க இருப்பது ஆங்ஸைட்டி டிஸார்டர். இந்த இரண்டையும் எவ்வாறு வேறுபடுத்துவது? நாம் ஏற்கனவே கூறினேன், ஆங்ஸைட்டி என்றால் பயம் கலந்த கவலை. நாம் அன்றாட வாழ்வில் ஒவ்வொரு முறையும் விளையாடும் போதும் சரி, வேலைக்கு போகும்போதும் சரி, நாம் ஆங்ஸைட்டியை மேற்கொள்கிறோம். அப்புறம் நாம் சமாளிக்கின்றோம். இப்பொழுது இந்த இடத்தில் நாம் ஆங்ஸைட்டிக்கும் ஆங்ஸைட்டி டிஸார்டருக்கும் உள்ள வேறுபாட்டை பார்க்க போகின்றோம். ஆங்ஸைட்டி என்பது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மாற்று. ஸ்ட்ரெஸ் என்றால் அழுத்தம், அழுத்தத்திற்கு மாற்றாக இருப்பது ஆங்ஸைட்டி. ஸ்ட்ரெஸ் என்றால் சமாளித்தல், அதே போல ஆங்ஸைட்டி என்றால் சமாளித்தல் என்ற பொருளும் உண்டு. ஆங்ஸைட்டி டிஸார்டர் ஆனது உடல் மன அறிகுறிகள், கவலை, செயல், தொழில் செய்வது கடினமாக இருக்கும். ஆங்ஸைட்டி டிஸார்டரில் உடல் மன அறிகுறிகள் தென்படும். இந்த கவலையினால் செயல்படுவது கடினம், தொழில் செய்வது கடினமாக இருக்கும். இதை நாம் ஆங்ஸைட்டி டிஸார்டர் என்று கூறுகின்றோம். ஆங்ஸைட்டி டிஸார்டர்ஸ் DSM கிளாசிபிகேஷன் கூறுகின்றார். அதை அவர் விளக்கின்ற பொழுது செப்பரேஷன் ஆங்ஸைட்டி டிஸார்டர் என்று ஒன்று இருக்கிறது என்று கூறுகின்றார்.
செப்பரேஷன் ஆங்ஸைட்டி டிசார்டர் என்றால் நம்மை விட்டு பிரிந்து, எனது மனைவி பிரிந்து விட்டு போய்விட்டால், எனது குழந்தை பிரிந்து விட்டு போய்விட்டது, இதை செப்பரேஷன் ஆங்ஸைட்டி டிசார்டர் என்று குறிப்பிடலாம். இந்த பிரிதலால் அன்றாட செயல்பாடுகள் பாதிக்கப்படலாம். இதுதான் நாம் பார்ப்பது. அடுத்து நாம் பார்ப்பது செலக்டிவ் மியூட்டிசம். இதன் பொருள் என்ன? குழந்தை பிராயத்தில் பேச இயலாமை. குழந்தையாக இருக்கின்ற பொழுது அந்த குழந்தை பேச இயலவில்லை, முடியவில்லை. பிற இடங்களில் குழந்தைகள் பேசுவார்கள், ஆனால் பள்ளியில் வந்தால் பேசாமல் இருப்பார்கள். இதை நாம் செலக்டிவ் மியூட்டிசம் என்று கூறுகின்றோம். பேனிக் டிசார்டர். மிகுந்த பயம் இருந்தால் அதை பேனிக் டிசார்டர் என்று கூறுகின்றோம். அடிக்கடி துன்பத்துடன் இருந்தால் பேனிக் டிசார்டர் என்று கூறுகின்றோம். இது முழுமையும் மனம் சார்ந்ததாக இருக்கிறது. இதுதான் பேனிக் டிசார்டர். அக்ரோபோபியா. அக்ரோபோபியா என்றால் காரணமற்ற பயம். காரணமே இல்லாமல் பயம் ஏற்பட்டால் அதை அகோரோபோபியா என்று கூறுகின்றோம். அகோரா என்றால் வெளியில் நாம் வருகின்றோம், வெளியில் ஆட்களை பார்க்கின்றோம், பேசுகின்றோம், இதுதான் வெளியிடம். அகோரா. ஓப்பன் ஸ்பேசஸ், அந்த இடத்தில் உதவி கிடைக்காமல் போகலாம். அகோரோபோபியா என்றால் ஏதோ ஒரு தனிமையான இடத்தில் போயிருக்கிறோம், நாம் உதவி தேவைப்படுகிறது, ஆனால் அந்த இடத்தில் உதவி கிடைக்காமல் போகலாம் என்பது கூறப்பட்டுள்ளது. இந்த நோய் வெளியே அடிப்படையான இடங்களை பொழுதுபோக்கு பயன்பாட்டுக்கு பயன்படுத்தலாம். கூட்ட நெரிசலில் இது ஒரு உதாரணமாக இருக்கிறது. ஆகவே இந்த நோய் வெளியே அடைப்பான இடங்களில் ஏற்படக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து நாம் பார்க்கின்ற மாதிரி ஸ்பெசிபிக் போபியா. ஸ்பெசிபிக் போபியா என்றால் குறிப்பிட்ட பயம். குறிப்பிட்ட சில பொருட்கள், சூழல்கள், நிகழ்வுகள் போன்ற செயல்களால் ஏற்படுகின்றது. சில பொருட்கள், சூழல்கள், நிகழ்வுகளால் ஏற்படுகின்றது. இவைகளில் நாம் என்ன இருக்கின்றோம் என்றால் பயமும் சமாளித்தலும் கடினமானதாக இருக்கிறது. அடுத்து நாம் பார்க்கின்ற மாதிரி சோசியல் ஆங்ஸைட்டி டிசார்டர் அல்லது சோசியல் போபியா. பொது உலகில் பேச சமூக அரங்கில் கலக்க பயம். சமூக அரங்கில் நம் மனதிற்கு ஏற்பட்டது எந்த சொல்லையும் சொல்லி பேசி நாம் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆகவே சமூக அரங்கில் ஒரு பயத்தோடு இருந்தால் அதை நாம் சோசியல் ஆங்ஸைட்டி டிசார்டர் என்று கூறுகின்றோம். அடுத்து நாம் பார்க்க இருப்பது ஜெனரலைஸ்டு ஆங்ஸைட்டி டிசார்டர். பொதுவான செயல்பாடுகள் பாதிப்புகள் இருந்தால், அவற்றை குறைப்பதற்கான முயற்சிகள் இருந்தால் அதை ஜெனரலைஸ்டு ஆங்ஸைட்டி டிசார்டர் என்று குறிப்பிடுகின்றோம். அடுத்து நாம் பார்ப்பது சப்ஸ்டன்ஸ் இன்டியூஸ்ட் ஆங்ஸைட்டி டிசார்டர். சப்ஸ்டன்ஸ் இன்டியூஸ்ட் ஆங்ஸைட்டி டிசார்டர் என்றால் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, சப்ஸ்டன்ஸ் என்றால் இந்த லாகிரி வஸ்துக்கள் நாம் எடுத்துக்கொள்வதால் நம்முடைய அந்த அழுத்தமானது அதிகரிக்கிறது, அமைதியின்மையானது ஏற்படுகின்றது, நரம்பு தளர்ச்சி ஏற்படுகின்றது, பய தாக்குதல் ஏற்படுகின்றது. பயத்தினால் அந்த சமயத்தில் தாக்கப்படுகின்றோம். குடி, லாகிரி வஸ்துவின் பயன் அல்லது நிறுத்தம். குடிகாரனாக இருத்தல், லாகிரி வஸ்துகளின் பயன் கூடவோ குறைவாகவோ இருத்தல். ஆங்ஸைட்டி டிசார்டர் அட்ரிபியூட்டபிள் டு அனதர் மெடிக்கல் கண்டிஷன். இவ்வாறு அந்த ஆங்ஸைட்டி டிசார்டர் அல்லது வெளியில் வரக்கூடிய அந்த பயமானது வேறொரு நிலைக்கு ஒப்பிட்டு பார்க்கப்படுகின்றது. ஆங்ஸைட்டி டிசார்டர் அட்ரிபியூட்டபிள் டு அனதர் மெடிக்கல் கண்டிஷன். சில வகையான உடல் பாதிப்புகள் கவலையும் பயமான தாக்குதல்களையும் ஏற்படுத்துகின்றன. அதர் ஸ்பெசிஃபைடு அன்ஸ்பெசிஃபைடு ஆங்ஸைட்டி டிசார்டர். அப்படி என்றால் மேலும் குறிப்பிடப்பட்ட அல்லது குறிப்பிடப்படாத ஆங்ஸைட்டி டிசார்டர். மேலும் சில வகையானவைகளை குறிப்பிடுகின்றோம், சில வகையானவர்களை குறிப்பிடவில்லை. இவ்வாறு குறிப்பிடப்படாத ஆங்ஸைட்டி டிசார்டரை நாம் பார்க்க இருக்கின்றோம். சில சமயங்களில் ஆங்ஸைட்டி டிசார்டர்களுக்கான காரணங்கள் கண்டறியப்பட முடியாமல் இருக்கலாம். இதை சொல்லுவர் ஜெகலோவ்ஸ்கி 2020ஆம் ஆண்டு. செகலோவ்ஸ்கி 2020ஆம் ஆண்டு கூறுகின்றார், அதாவது சில சமயங்களில் டிசார்டருக்கான காரணங்களை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கலாம். இந்த ஆங்ஸைட்டி டிசார்டர் இதை
சிபிடி அல்லது காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி மூலம் நாம் குறைக்க முயற்சி செய்யலாம். சிபிடி அல்லது காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி மூலம் குறைக்க முயற்சி பண்ணுகிறோம். மேலும் பிஹேவியர் தெரப்பி, மெடிகேஷன் தெரப்பி, எக்ஸ்போஷர் தெரப்பி, சோஷியல் ஸ்கில்ஸ் ட்ரைனிங் ஸ்கூல் மூலமாகவும் போக்க முயற்சி பண்ணுகிறோம். ஆங்ஸைட்டி டிசார்டர் மேலும் தியானம் போன்றவைகளாலும் இவைகளை நாம் நீக்குவதற்கு முயற்சி பண்ணுகிறோம். இப்பொழுது நாம் பாடம் 11க்கு வந்திருக்கின்றோம். இதில் சைக்கோசோமாட்டிக் இல்னஸஸ், உளவியல் காரணியுடன் கூடிய நோய்கள், மனதில் நோய்கள் ஏற்படுதல், இதை சைக்கோசோமாட்டிக் இல்னஸஸ் என்று குறிப்பிடுகின்றோம். மனதில் நோய் உடலில் வெளிக்காண்பிக்கும். மனதினுடைய நோயானது உடலில் வெளிக்காண்பிக்கிறது. அது வைசிவர்சா அல்லது உடலினுடைய நோயானது மனதிலும் வெளிக்காண்பிக்கும். நோய் என்பது மனதை பாதிக்கும். வேய்ஸ் என்ற அறிஞர் 2015ஆம் ஆண்டு கூறுகின்றார். இதில் சக்தியின்மை, தலைவலி, வயிற்றுப்போக்கு போன்றவை இருக்கின்றன என்று காட்ஸ் என்ற அறிஞர் 2017ஆம் ஆண்டு கூறினார். வேய்ஸ் என்ற ஆய்வாளர் 2015ஆம் ஆண்டு உளவியல் அறிகுறிகளை காண்பிக்கும் என்று குறிப்பிட்டார். உளவியல் அறிகுறிகளை இவைகள் காண்பிக்கின்றன என்று குறிப்பிட்டார். தொடர்ந்த உடல் நோய் கவலையை காண்பிக்கும். தொடர்ந்து இவைகள் இருந்தால் அது கவலையை காண்பிக்கும். வயிற்று உபாதை, மிக அதிக அழுத்தம், வயிற்று உபாதையானது ஏற்படுகிறது. மிக மிக அதிக அழுத்தமும் சில சமயங்களில் ஏற்படலாம். உளவியல் நோய்கள் தனிநபர் குணநலன், சூழல் தன்மை. இந்த உளவியல் நோயானது அது டிப்ரெஷனோ ஆங்ஸைட்டியோ அது தனிநபருடைய குணநலன் சார்ந்தது, தனிநபருடைய சூழல் அதை சார்ந்தது, தனிநபருடைய தன்மை அதை சார்ந்தது, பாரம்பரிய குணம் அவைகளை சார்ந்தது, கற்றலின் மூலமும் இருக்கலாம். சில சமயங்களில் அவர் கற்றறிந்ததால் புத்தகங்களின் மூலம் கற்றதன் மூலமாகவும் இந்த அறிவு ஏற்பட்டு கொள்ளலாம். அடுத்து நாம் பார்க்க இருப்பது ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி அண்ட் டிப்ரெஷன். ஏற்கனவே நாம் பார்த்து விட்டோம். ஸ்ட்ரெஸ் என்றால் மன அழுத்தம், ஆங்ஸைட்டி என்றால் பயம் கலந்த அழுத்தம், பயம் அல்லது கவலை கலந்த அழுத்தத்தை ஆங்ஸைட்டி என்று கூறுகிறோம். அடுத்து டிப்ரெஷன் என்பது மிக நீடிய காலத்திற்கு கவலை நீடித்தால் அதை டிப்ரெஷன் என்று கூறுகின்றோம். உளவியல் நோய் ஏற்பட காரணமாகலாம். அன்றாடம் செயல்பட முடியாமை. இந்த மூன்றினாலும் ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷனினால் அன்றாடம் செயல்பட முடியாமையானது ஏற்படுகிறது. வாழ்க்கை தரம் ஆகியவற்றை பாதிக்கலாம். அடுத்து நாம் பார்ப்பது சோமட்டோஃபார்ம் டிசார்டர்ஸ். சோமட்டோஃபார்ம் என்றால் சோம மீன்ஸ் பாடி, பாடி சார்ந்த சில வகையான ஒழுங்கின்மை. அடுத்து நாம் பார்ப்ப இருப்பது சோமடைசேஷன் டிசார்டர்ஸ், அதாவது சிந்தனை தடுமாற்றம், உணர்வு நடத்தை மாற்றங்கள். சிந்தனை தடுமாற்றம், உணர்வு நடத்தை மாற்றங்கள் பற்றி நமது கல்வி அறிவு இருந்தால் அதை நாம் சோமடைசேஷன் டிசார்டர், சிந்தனை தடுமாற்றம், உணர்வு நடத்தை மாற்றம் என்று கூறுகின்றோம். உளவியல் காரணிகள். உடல் செயல் மாற்றங்கள் அவர்கள் கவலையிலும் காலத்தை அதிகமாக செலவு செய்யுதல். உடல் அறிகுறி தொடர்புடைய நோய். உடல் செயல் மாற்றங்கள் அவர்கள் கவலையிலும் காலத்தை அதிகமாக செலவு செய்வார்கள் என்று கூறுகின்றது. உளவியல் காரணங்களினாலும் காலத்தை அதிகமாக அவர் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. உடல் அறிகுறி தொடர்பான நோய், DSM-5 பையில் குறிக்கப்பட்ட நோய்கள் நமக்கு வந்தால் அவைகளையும் நாம் போக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். சோமாட்டிக் சிம்டம் டிசார்டர். சோமா என்ற பாடி, பாடி சிம்டம் டிசார்டர். இதில் வலி, களைப்பு, உணர்வு, துன்பம், அன்றாட செயல்களில் தடை போன்றவை இருக்கின்றன. அதற்கு அடுத்ததாக இல்னஸ், ஆங்ஸைட்டி டிசார்டர் அல்லது ஹைப்போசாண்ட்ரியாசிஸ் என்று பார்க்கின்றோம். அதாவது பயம் காண்பித்தல், கொடிய நோய் அடைய போயிடும். ஒரு தனிநபரானவர் நாம் கொடிய நோயால் பிடிக்கப்பட போகின்றோம் என்று பயப்படுவது என்பதுதான் இல்னஸ், ஆங்ஸைட்டி டிசார்டர் அல்லது ஹைப்போசாண்ட்ரியாசிஸ். அடுத்து கன்வர்ஷன் டிசார்டர். கன்வர்ஷன் என்றால் மாற்றுவது. நரம்பு அறிகுறிகள், இயந்திர வகையான உணர்வுகள், செயல்பாடுகள் போன்றவற்றை
கன்வர்ஷன் டிசார்டர் என்று கூறுகின்றோம். சைக்கலாஜிக்கல் டிசார்டர், சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் அதர் மெடிக்கல் கண்டிஷன்ஸ். ஃபிக்ஷியஸ் டிசார்டர், இவைகள் உணர்வுகள் சார்ந்தது. மற்றவர்கள் தன்னை காணும்போது நோயாளி போல் தோற்றமளிப்பார்கள். இதை நாம் என்ன சொல்கின்றோம் என்றால் சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் அதர் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் அல்லது ஃபிக்ஷியஸ் டிசார்டர் என்று கூறுகின்றோம். அதர் ஸ்பெசிஃபைட் அண்ட் அன்ஸ்பெசிஃபைட் சோமாட்டிக் சிம்டம்ஸ் அண்ட் ரிலேட்டட் டிசார்டர். அதர் ஸ்பெசிஃபைட், ஒருவேளை இதில் குறிப்பிடப்பட்டதாக இருக்கலாம் அல்லது குறிப்பிடப்படாமல் இருக்கலாம். இந்த பாடியிலே சோமாட்டிக் சிஸ்டம் என்றால் உடல் கூறு சம்பந்தமான அறிகுறிகள், அதற்கு தொடர்புடைய ஒழுங்கின்மை டிசார்டர் அல்லது நோய், இதை குறிப்பிடுகின்றோம். பல சமயங்களில் அறிகுறிகள் சரியான தோன்றாமலும் போகலாம். சில சமயங்களில் இந்த உளநோய்கள், அது ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, டிப்ரெஷனாக இருந்தாலும் சரி, ஆங்ஸைட்டியாக இருந்தாலும் சரி, அறிகுறிகள் சில சமயங்களில் தோன்றாமல் நோய் கண்டறிய முடியாமலும் போகலாம். இந்த நிலை உடல் அறிகுறி வேறுபாடு அந்த கண்டறிய முடியாமல் போவதை பார்க்கிறோம். ரே என்பவர் 2015 ஆண்டு தன்னுடைய ஆய்வுகளின் மூலம் கூறுகின்றார், ஒரு சில சமயங்களில் இந்த உடற்கூறுகள் அறிகுறிகள் அவை குறிப்பிட்ட இந்த நோய்தான் என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கலாம் என்று குறிப்பிடுகின்றார். இதை சிபிடி காக்னிட்டிவ் தெரப்பி, பிடி பாடி தெரப்பி, சொமாட்டிக்ஸ் போன்ற தெரப்பிகளின் மூலம் நாம் நிவர்த்தி பண்ணலாம். சொமாட்டிக் சிம்டம் அண்ட் ரிலேட்டட் டிசார்டர்ஸ், சொமாட்டிக் சிம்டம் அண்ட் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் இவைகளை சைக்கோ அனாலிசிஸ் மன அழுத்த பயிற்சிகளின் மூலமாக நாம் சரி செய்யலாம். அடுத்ததாக மன தளர்வு பயிற்சிகள், ரிலாக்ஸேஷன் எக்ஸசைசஸ், இவைகள் மூலமாகவும் மருந்துகளின் மூலமாகவும் வலியை குறைக்க நாம் முயற்சிகளை மேற்கொள்ளலாம். பாடம் 11.5 லாகிரி வஸ்துக்கள் அதன் பயன்பாடுகளை பற்றி பார்க்க இருக்கின்றோம். சைக்கோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் கொண்டு போவதாக இருப்பதால் இதனுடைய பயன்பாடுகள், இந்த லாகிரி வஸ்துக்களின் பயன்பாடுகள் அதிகமாக இருக்கின்றது. இதை எடுத்துக்கொண்டால் அதை தீமை தரும். தொடர்ந்து பயன்படுத்துவதால் தான் அவைகளுக்கு அடிமையாக ஆகின்றார்கள். அவை உடலுக்கு தீமை தருகின்றது. ஆல்கஹால் போன்றவைகளும் இதே போல்தான் நமக்கு தீமையை தருகின்றது. அதிகமான ஆல்கஹால் பயன்பாடு லாகிரி வஸ்துக்கள் நம்மை அடிமையாக்கும். இதை நடத்தை, பற்றறிவு, உடல் பாதிப்பை ஏற்படுத்தும். இதை திரும்ப திரும்ப நமக்கு தேட சொல்லும். அவை லாகிரியும் இந்த ஆல்கஹாலும் திரும்ப திரும்ப வேண்டுதலை தேடும். நாளடைவில் அதிகமாக தேடும் போது அவை அதே சுகம் கிடைக்கும். ஒரு அளவு அதிகமாக சாப்பிடும் பொழுதுதான் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு சுகம் கிடைக்கும். ஆகவே அவை தொடர்ந்து அவர்கள் பயன்படுத்துவார்கள். உடல் வஸ்துக்கு ஒத்துப்போகும், மனதாலும் ஒத்துப்போகும். அது இல்லாவிட்டால், இந்த லாகிரி வஸ்துக்கள் இல்லாவிட்டால் தலைவலி, வாந்தி, நடுக்கம் போன்றவைகள் ஏற்படும். இதை நாம் பார்க்கின்றோம். ஓரளவுக்கு இவைகளை நாம் நிவர்த்தி செய்தாலும் இது ரிலாப்ஸ் என்று கூறுகிறார்கள். இந்த நோய்களை தடுத்து இந்த மாதிரி ஒருவர் குடியையோ குடிப்பதையோ நிப்பாட்டி விட்டு மறுபடியும் கொண்டு வந்தால் அதை ரிலாப்ஸ் என்று சொல்கின்றோம். இருந்தாலும் அந்த ஒரிஜினல் நிலை, முன்னிருந்த நிலைக்கு அவர் கொண்டு வர முடியாது என்று கோஷ் 2015 ஆண்டு ஆய்வுகளில் குறிப்பிடுகின்றார். இதைகள் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் தொடர்புகளை இவை பாதிக்கும். சொந்த வேலையை பாதிக்கும், அதனுடைய வேலையுடைய தரத்தையும் பாதிக்கும். இந்த ஊசி குத்துதல் மூலம் ஏற்கனவே நாம் பார்த்தோம். அதன் மூலம் HIV போன்றவைகளும் ரத்தம் பரிமாறப்படுவதால் அதன் மூலம் HIV நோய் ஏற்படும் என்று பார்த்தோம். DSM-5 ஏற்கனவே இந்த அட்டவணையில் ஆல்கஹால், கேஃபைன், கேனபிஸ் போன்றவைகளும், ஹாலுசினோஜன்ஸ், இன்ஹாலன்ஸ், ஓபியாய்ட்ஸ், செடேட்டிவ்ஸ், ஹிப்னாட்டிக்ஸ், ஆங்சியோலட்டிக்ஸ், ஸ்டிமுலன்ஸ், கோகைன், டொபாக்கோ போன்றவைகள் இருக்கின்றன. இதனுடைய அளவு 3 அளவுகளை நாம் பார்க்கின்றோம். மென்மையான அளவு, அதாவது இந்த லாகிரி வஸ்துக்கள் பயன்படுத்துவதால் அளவீடு செய்யும் போது நாம் பார்த்தால் அந்த ஆள் மென்மையான நிலையில் இருக்கின்றான், மத்தியமான நிலையில் இருக்கின்றான். 2, 3 என்ன என்பது மென்மை, 4, 5 அளவு என்பது மத்தியமம், 6 என்பது மிக அதிகம். இதற்கு மாற்று மருந்து நம்ம கொடுக்க வேண்டும். அதற்குத்தான் நாம் சிபிடி அல்லது பிடி, குரூப் தெரப்பி, குரூப் கவுன்சிலிங் தெரப்பி போன்றவற்றை குறிப்பிடுகின்றோம்.
ஆஸ்துமா போன்றவைகள் இவைகள் நிறுத்தினால் உடல் மனம் பாதிக்கும். இந்த நோய்களினால் உடல் மனமானது உடனடியாக நிறுத்தின்ற போது அவை பாதிக்கின்றது. இது போன்றவற்றை இந்த பாடத்தை நாம் பாடம் 10, 15 படித்தோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் இதனுடன் தொடர்ந்து மற்றவைகளை படிக்கலாம். நன்றி, வணக்கம்.